So screen visible? Yes, sir. Okay. Just to recollect. So இது உங்க டெக்ஸ்ட் புக்ல நம்ம நேத்துக்கு பார்த்த அந்த நோட்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்ததுதான். Okay, continuing with our software engineering and testing paper. We have learned about the importance of SRS document. So again, so இந்த யூனிட்க்கு நம்ம SRS document and the organization of இந்த டயகிராம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன, the software design So oda with this, input we is are SRS going to document. the next So the session. SRS document எடுத்துட்டு Software you are design. making design process. This The is SRS carried ல out என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு நீங்க immediately டிசைன் after பண்ணணும். GUI forming the ஆனாலும் சரி, SRS டேட்டாபேஸ் ஆனாலும் சரி, document. கோடிங் ஆனாலும் சரி, பிசினஸ் லாஜிக் ஆனாலும் சரி, all SRS conditions document எல்லாமே contains வந்து நம்ம இதுல all தான் the important டிசைன் ப்ராசஸ் requirements பண்ணி specified by இந்த the ஃபேஸ் customer. டிசைன் So ஃபேஸோட after forming அவுட்புட் the என்ன டிசைன் SRS டாக்குமெண்ட். document, ஸோ உங்களுக்கு அந்த டிசைன் டாக்குமெண்ட் நான் ஒன்று இதுல போட்டிருந்தேன், வாட்ஸ்அப் போட்டிருந்தேன், பாத்தீங்களா எப்படி இருக்கணும்னு? ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், ஒரு PDF. எஸ் ஆர் நோ கலாமணி? சார் பார்த்தோம் சார். Okay. So the design document is produced based on the customer requirement as a documented in SRS. document So in the diagram based on the SRS in the document, diagram master. a design document will be produced. So output is design Will be document. the outcome of the process. So output என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. டிசைன் டாக்குமெண்ட்னுடைய அவுட்புட் டிஃபரெண்ட் மாடியூல்ஸ் இருக்காரு. என்னென்ன மாடியூல்ஸ், என்னென்ன ரிலேஷன்ஷிப் அமாங் தி மாடியூல்ஸ், எது என்னென்ன இன்டர்ஃபேஸ் அமாங் டிஃபரெண்ட் மாடியூல்ஸ், அப்புறம் வாட் டேட்டா, இது இம்பார்ட்டன்ட், வாட் ஆர் தி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் மாடியூல்ஸ். ஒவ்வொரு மாடியூல்ஸ் உடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் மேனேஜிங் டேட்டா ஆஃப் அ மாடியூல். Then what are the algorithm required to implement the following terms for individual modules? Adu design la solnom. Adu design and documentation of an algorithm in terms of accuracy of results, space and time complexity, adu ellame vandu design la nama solluvom. So these are the outcome of the design process. And the design process nu sollirukaanga illaya. So inga in the design process la enna nalla irukum appadina, in the design process la you have these things, different module. Enna module first project manager has to decide what are the modules required, what are the relationship between modules, what are the interface needed for the, ஏன்னா ஒவ்வொரு மாடியூலும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னா you need a interfaces. Interface அப்படிங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாக்ட் டேட்டா ஐட்டம் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் மாடியூல்ஸ். அதாவது ஒரு மாடியூலுக்கு இன்னொரு மாடியூல் டோட்டலா நமக்கு வராது. ஸோ ஒரு மாடியூலினுடைய என்னென்ன டேட்டாஸ் வந்து நெக்ஸ்ட் மாடியூலுக்கு போகுது அப்படிங்கறத இன்டர்ஃபேஸ், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இன் டிசைன் ஸ்டேஜ்ல. அப்புறம் ஒவ்வொரு மாடியூலினுடைய இண்டிவிஜுவல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபார் தி மாடியூல்ஸ் அண்ட் ஒவ்வொரு மாடியூலுக்கு என்னென்ன அல்காரிதம்ஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கறத டிசைன் ஃபேஸ்ல யூ ஹேவ் டு டிசைட். outcome of the identify the functions and we or specified. So ஃப்ரீயா இருக்கும்போது இத டைம் பாருங்க. இது சேம் as textbook. So இந்த PPT வீடியோ வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கோட கான்செப்ட். It is not developed step procedure. It is not developed in a single So step. நம்ம ஆல்ரெடி பார்த்த கிளாசிஃபிகேஷன், டிசைன் ஆக்டிவிட்டி எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா preliminary, அதாவது ஹை லெவல் டிசைன். ஹை லெவல் டிசைன் அப்படிங்கிறது நாட் மச் கோடிங். ஓகே, வாட் இஸ் ஹை லெவல் டிசைன்? உன்னோட மெயின் ப்ராப்ளம் இஸ் டீகம்போஸ்ட் இன்டு செட் ஆஃப் மாடியூல்ஸ். மாடியூலை பிரிக்கிறது தான் அங்கே வேலை. அப்புறம் அதனோட ரிலேஷன்ஷிப் மாடியூல்ஸ்க்கு என்ன இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் இன்டர்ஃபேசஸ் அமாங் தி வேரியஸ் மாடியூல்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட். அதுதான் ஹை லெவல் டிசைன் அல்லது ப்ரிலிமினரி டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். டீடைல் டிசைன் அப்படிங்கிறது என்னன்னா அதான் இனி நம்ம பார்க்க போறோம். டீடைல் டிசைன் அப்படிங்கிறது ஈச் மாடியூல் இஸ் எக்ஸாமின்ட் கேர்ஃபுல்லி டு டிசைன் இட்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். ஓகே, ஸோ தி டீடைல் டிசைனோட அவுட்கம் தான் அது என்னன்னு சொல்லுவோம்னா மாடியூல் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட், MPSP. அதாவது SRS பார்த்தோம், தேர்ட் யூனிட்ல இது என்ன பார்த்தோம், சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் பார்த்தோம். இப்போ ஃபோர்த் யூனிட்டோட அவுட்புட் என்ன, MP ஸ்பெக், அதாவது மாடியூல் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட். இது எழுதிக்கோங்க. புரியுதா சங்கர்? தி அவுட்கம் ஆஃப் தி டீடைல் டிசைன் இஸ் டாக்குமெண்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் module specification document, MS spec, MS module specification document. Okay va? Yes, sir. Clear? Yes, sir. Clear, sir.
Yes, sir. அது எப்படி இருக்கும் Iterated over. அந்த மாடியூல் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும்ன்றது ஒன் செகண்ட் ஐ ஸ்டாப் ஷேரிங். ஸோ இங்க ஒரு பிடிஎஃப் தான் இது இது இதை 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 ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் ஒன் சாம்பிள் சாஃப்ட்வேர் டிசைன் டாக்குமெண்ட் SWDD இல்லை மாடியூல் இது சாஃப்ட்வேர் டிசைன் டாக்குமெண்ட். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் பாருங்க. வாட் ஆர் தி திங்ஸ்? அது ஆக்சுவலாக நேம் ஆஃப் ப்ராஜெக்ட் டைட்டில், எந்த லேப், எந்த செக்ஷன், எந்த ஒர்க் ஸ்டேஷன், எந்த டேட்ல இது கிரியேட் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் தி டேபிள் கண்டென்ட்ஸ். இன்ட்ரோடக்ஷன், பர்பஸ், ஸ்கோப், ஓவர்வியூ, என்ன ரெஃபரன்ஸ், டெஃபினிஷன், சிஸ்டம் ஓவர்வியூ, சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இதில் பாருங்க சிஸ்டம் ஆர்கிடெக்சர், ஆர்கிடெக்சர் டிசைன், டீகம்போசிஷன், டிஸ்கிரிப்ஷன், டிசைன், ரேஷனல், அப்புறம் டேட்டா டிசைன், டேட்டா டிஸ்கிரிப்ஷன். இதில் டேட்டா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேட்டா பேஸ், வாட் ஆர் தி டேட்டா நீ வாங்க போற, எப்படி டேட்டா டிசைன் பண்ற அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இங்க கண்டிப்பா டிசைன்ல சொல்லணும். ஸோ டிசைன் டிஸ்கிரிப்ஷன், டேட்டா டிக்ஷனரி, design component of a design, human interface design, overview of user interface, screen images, screen objects and actions, requirement matrix. So these are the things adula irukum. So இந்த இது வந்து overview. So இந்த content எல்லாம் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கணும். ஓகே, இது வந்து ஒரு டெம்ப்ளேட். கிளியர்? விசிபிள்? கண்ணுங்கள தான். Yes, sir. Visible, sir. Okay. For a series So of outcome steps, is and these model series of specification steps are document called அல்லது the design design specification activity. document. The offered various modules are also So ஃப்ரீயா இருக்கும்போது லிசன் பண்ணுங்க. தியரி இன்னும் கிளியரா நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணதுதான். repeat you and ask, is that XRS document important? Then design நம்ம நேத்து ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு characteristics of a good software design: correctness, understandability, efficiency, maintainability. இது ஆல்ரெடி நம்ம நோட்ஸ்லயும் பார்த்தோம். இது புக்ல இல்லப்பா, இந்த டெக்ஸ்ட் புக்ல அவன் டைரக்டாவே இதுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த நோட்ஸில் நம்ம ஒரு 7-8 பாயிண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. somebody waiting? So then ரெண்டு பார்த்தோம். So function oriented software. function oriented software design என்ன? Anyone tell what is function oriented design? எந்த மாடல், என்ன டாப் டவுன் பாட்டம் அப் ரெண்டு பார்த்தோம் இல்லையா? function oriented design follows top down decomposition. ஓகே, அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது இருக்கும். அதே மாதிரி இது வந்து இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் என்ன மெத்தட்? நீவன் கலாமணி, டாப் டவுன். ஒன் ஒன்னு என்ன? 2 methods பார்த்தோம். Bottom up approach. Very good, very good. Okay, Object oriented is a bottom up approach. Okay. Okay, sir. So இது ஃப்ரீயா இருந்தா பாருங்க. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கோட வீடியோ தான். நேத்துக்கு நம்ம பார்த்ததனுடைய. But it does not show the sequence of execution. Data flow diagram is not at all used to represent the sequence of execution. So எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்களா? அவ்வளவுதானா? சரி, அவங்க நான் ரெக்கார்ட் பண்றேன். அது வராதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நோ இஷ்யூ. ஸோ நேற்றுக்கு இந்த 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 நோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன் செகண்ட், ஸ்க்ரீன் விசிபிள். ஸோ வாட் இஸ் டிசைன் ப்ராசஸ்? இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி அந்த டிசைன் ப்ராசஸ்க்கு எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் இன்புட், அவுட்புட் வந்து டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட். இதான் நான் சொன்னேன், ஒரு 8 மார்க் கொஸ்டின்.
Characteristics of a good software design: correctness, efficiency, understandability, maintainability, simplicity, completeness, verifiability, portable, modularity, reliable, reusable. Then these are the design principles. Then object oriented, three important concepts. Kalamani, what it is? Abstraction, reusability, polymer. Abstraction is okay, sir. Then we saw design strategy la rendu method பார்த்தோம். இது ஒரு 5 mark question. What are the design strategies? Top down and bottom up approach. What is top down and what is bottom up? In the diagram போடணும். This is top down, this is bottom up approach. Okay. Then what is modularity? Another 5 mark question. Design modularity. Module enna? What is modularity? Then coupling, object oriented அப்படினா what are the types of coupling? And this is an important. So what is function oriented design? So function oriented design enna? Adu top down design follow பண்ணது strategy. These are the famously available function oriented methodology. And what is object oriented methodology? OOPS concept. So இது வந்து non OOPS concept, ordinary program. இது வந்து object oriented. These are the famous available object oriented design. Okay. Then now we'll see what is detailed design. Okay. So அதுக்கு எந்த டெக்ஸ்ட் புக் சொல்றாங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச், பங்கஜ் ஜலோட்டோட புக்ல. இங்க பாருங்க, இது கண்டிப்பா ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. 16 பேஜ் இருக்கு. எனக்கு புரியுதா? யூனிட் 4 நோட்ஸ் 1. ஓகே ஓகே சார். ஓகே இது ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு சப் இதுக்கு வந்து இந்த இது ராஜீவ் மாலனுடைய 5th சாப்டர் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த டயகிராம் இந்த யூனிட் ஸ்டார்டிங் இந்த டயகிராம் கண்டிப்பா எல்லாரும் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க எனி क्वेश्चन फ्रॉम 4th யூனிட். கிளியர்? எஸ் சார். புரியுதா? இந்த டயகிராம் மஸ்ட். ஓகே. டிசைன் ப்ராசஸ் இந்த டயகிராம் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் யூ கேன் எக்ஸ்பிளைன் எனி क्वेश्चन. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த டயகிராம், அதாவது யூனிட் 1ல ஒரு டயகிராம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த டயகிராம். ஸோ அதனோட எக்ஸ்பேண்டட் டயகிராம். புரியுதா? எஸ்ஆர்எஸ் இன்புட்டா கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, மவுஸ் கிளியரா? நான் எழுதுறது தெரியுதா? எஸ் சார், கிளியர் சார். ஓகே. இதுக்கு தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் கேட்டோம். ஹெச்ஓடி தான் இது ஆஃப்லைன்ல தான் எடுக்கணும்னாங்க. அங்க நம்ம எல்சிடியில் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் அது ஈஸியா இருந்தது. அதனால தான் இந்த 2 நாள் உங்களை கிளாஸ் கூப்பிட்டேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஸோ எஸ்ஆர்எஸ் இன்புட், அதுல இன்னும் டீட்டெயில்டா என்ன பண்றோம்னா ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் அண்ட் டீடைல் டிசைன். ஸோ இதுல வந்து 2 வந்துருது. இதோட இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சிங்கன்னா இது வந்து ஹை லெவல் டிசைன், இது வந்து டீடைல் டிசைன். புரியுதா? ஸோ இந்த டயகிராம் இம்பார்ட்டன்ட். செகண்ட், இதுவுமே எல்லா 4th யூனிட்ல எல்லா கொஸ்டினுக்கு இந்த 2 டயகிராமும் யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஒரு மெத்தட் நான் சொல்றேன். இந்த டயகிராம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்புறம் வெறும் டயகிராம் மட்டும் போட்டு வைக்கக்கூடாது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். தென் இந்த டயகிராம் இருந்துட்டு அவங்க என்ன ஆன்சர், என்ன கொஸ்டின் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். இது வந்து தியரி கொஸ்டின். ஓகே. Characteristics of a good design. So what is detailed design? So what is detailed design and PDL? PDL is nothing but process design language. In one way in which the design can be communicated precisely and completely to whatever degree of detailed design by the designer. So இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அவங்க சொல்றாங்க. There is a software available. It is called process design language அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா you can easily communicate it precisely, completely, whatever degree of detailed design by the designer. It can be used to specify the system to extend it to include the logic design. For example, library discount. இப்போ ஒரு புக் வாங்க போறீங்க, பெரிய புக் ஸ்டோர், சபர்ணா புக் ஹவுஸ் இல்ல பெரிய புக் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க, PHA பெரிய புக் ஹவுஸ். ஸோ அவங்க சாஃப்ட்வேர் பண்றீங்க, டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட்? அதாவது இண்டிவிஜுவல் பையருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஒரு காலேஜ் வந்து பை பண்ணுச்சுன்னா அதுக்கு அவங்களுக்கு தனி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஒரு பெரிய காலேஜ் லைப்ரரி இல்ல தனித்திங். ஸோ அந்த லாஜிக்கை வந்து அதுதான் லாஜிக் டிசைன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத அந்த கோடிங் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தி பையர் இஸ் இண்டிவிஜுவல் ஆர்டினரி அவங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட். இஃப் இட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட். ஐடி கார்டு, சில புக் ஸ்டோர் எல்லாம் போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு கொடுத்தீங்கன்னா தே வில் கிவ் அ டிஸ்கவுண்ட்.
அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஒரு காலேஜ் லைப்ரரி வந்து புக் வாங்குது, ஒரு பெரிய காலேஜ் லைப்ரரியில ஆர்டர் போடுறாங்க PHAல ஒரு பெரிய புக் ஸ்டோர்ல அப்படின்னா 30% அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் லாஜிக் மட்டும் அங்கே இருக்கும். அதையே நீங்க எந்த லாங்குவேஜ்க்கு வேணாலும் அவங்க கோடிங் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அதை டிசைன் பண்றதுக்கு there is a language. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்குவேஜ்ல do until input read the data end do. ஸோ இதுல என்ன மினிமம் மேக்ஸிமம் என்ன இதுல பாத்தீங்கன்னா இது காமனா இருக்கும். புரியுதா? இங்க பாருங்க, இட் இஸ் நாட் ஸ்பெசிபிக் டு எனி லாங்குவேஜ். இந்த டிசைனை யூ கேன் கன்வெர்டட் இன்டு இந்த டிசைனை வச்சு கோடர் என்ன பண்ணலாம், அவங்க அந்த டாட்நெட்ல பண்ணலாம், C# பண்ணலாம், பைத்தான்ல பண்ணலாம், எதுல வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் PDL இஸ் தி it is a natural language. It specify the what are the logics. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? காமன் லைக் அல்காரிதம் மாதிரி. This is a PDL description of a Minimax program ஒரு பர்టిక్యులர் ப்ரோக்ராமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. It is just it is a outer syntax of a structured programming language and natural vocabulary natural இங்கிலீஷ்ல இருக்கும். ஜஸ்ட் அதுல என்ன லாஜிக் என்ன அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, do until some conditions. If chairs greater than 80, then remove last word from buffer. Print with buffer. Just a statements. Design code. So இதுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா இந்த டிசைன் ஸ்டேஜ்ல எந்த லாங்குவேஜ் உள்ள கொண்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பைத்தான்ல பண்ண போறீங்க அப்படின்னா டிசைன் பைத்தான்லயே இருக்கக்கூடாது. ஏன்னா காமனா இருக்கணும். அப்பதான் நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா ப்ரொசீஜர், ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஸோ அதனோட கோடிங் இட்ஸ் ஜஸ்ட் அ டிஸ்கிரிப்ஷன். இட்ஸ் ஜஸ்ட் அ டிஸ்கிரிப்ஷன் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும் பாருங்க, கேஸ், டூ, என்டு, வைல், டூ அன்டில், ஃபார், அந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுமே இதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களோட என்ன லாஜிக் யூஸ் பண்ணணும், என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிசைனை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் கவுண்ட், அதுக்கு என்ன லாஜிக் இந்த மாதிரி இருக்கும், ரீடு ஃபைல். ஸோ இதை நீங்கள் ரீடு ஃபைல் அண்ட் வித். ஸோ இதை நீங்கள் என்ன கன்வெர்ட் பண்ணணும், நீங்கள் சியில் பண்ணுறீங்கன்னா சிக்கு தகுந்த மாதிரி கோடிங் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ வேர்ட் ஃபைல் WL இன்ஸ்லைஸ் எம்டி வைல் நாட் எண்ட் ஆஃப் ஃபைல் வரைக்கும் போகணும். கெட் தி வேர்ட் ஃப்ரம் ஃபைல் ஆட் வேர்ட் டு WL. ஸோ ஜஸ்ட் இது உங்களுக்கு வந்து சொல்ல போனால் அல்காரிதம், காமன் அல்காரிதம் மாதிரி தான், ரிஃபைன்மெண்ட் ஆஃப் அ ரீடிங் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஸ்மால் டிசைன் செக்மெண்ட்ல PDLல நீங்க அவங்க டிசைன் டீம் இருக்கும். அதை வந்து கோடிங் டீம் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க எந்த லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாடியூலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட், ஒரு மாடியூல் பைத்தான்ல பண்ணிட்டு இருக்கலாம், இன்னொரு மாடியூல் வந்து டாட்நெட்ல பண்ணிட்டு இருக்கலாம். அதை ரெண்டையும் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாடியூல்ஸ் ரெண்டையும் இன்டர்ஃபேஸ் பண்ணி EXE கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. புரியுதா? புரியுதா? எஸ் சார், புரியுதுங்க சார். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஆப்ரேஷன், ஒரு ஸ்டாக் ஆப்ரேஷன் இருக்கு. இப்போ நீங்க அந்த இவர் நடத்திட்டு இருக்காரு இல்லையா, உங்க அந்த இது ADN படிக்கிறீங்க இல்லையா, ஸோ அது ஃபுல்லாவே காமன் அல்காரிதத்தையும் கூட நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் அனதர் ஒன் வந்து வெரிஃபிகேஷன். ஸோ அந்த டிசைன் எப்படி இருக்கு கரெக்டா அப்படின்னு how to verify. There are few techniques available to verify the detailed design is consistent with the system design. ஸோ இந்த வெரிஃபிகேஷனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்க டிசைன் பண்ணது கரெக்டா அப்படிங்கிறது. அதுக்கு என்ன சொல்றேன், டிசைன் வாக் த்ரூ. திஸ் அ மேனுவல் மெத்தட். அதாவது SRSல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க டிசைன் பண்ணியிருக்கிறதையும் எல்லா கான்செப்டும் SRSல சொல்லியிருக்கிறதுக்கெல்லாம் நீங்க டிசைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா SRS பேஸ் பண்ணி தான் டிசைனே பண்றோம். ஸோ இந்த 4th யூனிட்டோட இன்புட் என்ன, SRS. 4th யூனிட்டோட இன்புட் என்ன, SRS. ஸோ அந்த SRS இருக்கிறதெல்லாம் இங்க இருக்கா அப்படிங்கிறத walkthrough. Design walkthrough is done in informal meeting called by designer or leader of the design group. இது என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் டிசைன் முடிச்ச உடனே அந்த டிசைனுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, டிசைன் டீமோட ஹெட், டிசைன் லீட் இருப்பாங்க. ஸோ அந்த டிசைன் டீம் தனியா இருக்கும்பா. அந்த டிசைன் டீமோட லீடர் இஸ் அந்த டிசைன் லீடர். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, he will walk through SRS வச்சுட்டு அந்த SRSல சொல்லியிருக்கிற சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெக்ல என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோ அது எல்லாத்திலையுமே டிசைன்ல வந்திருக்கா அப்படின்னு he will check. So design walkthrough is done in the informal meeting called by designer or leader of the somebody's. The walkthrough group is usually small. அதுல யாரெல்லாம் இருப்பாங்க, along with the designer.
group leader கண்டிப்பா அந்த team leader and another design of the group. So they will sit and they will walk through. That time la the designer explains the logic step by step. அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்ல இருந்து அதுக்கு நாங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த டெவலப் டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, they will designer explains the logic step by step to யாருக்கு, the member of group ask questions. அவங்க எல்லாமே கேட்பாங்க, இது என்ன, இது ஏன் பண்ணிருக்கீங்க, இதுக்கு எதுக்கு டேட்டாபேஸ் இப்படி வச்சிருக்கீங்க, இந்த டேட்டாபேஸ்க்கு ஏன் லிங்க் வச்சிருக்கீங்க, இந்த டேட்டாபேஸ்ல இது ஏன் கீ ஃபீல்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு they will ask. ஸோ அதுக்கு எஸ்ஆர்எஸ்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்கு நாங்க இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு they will explain. அதுல ஏதாவது எரர் இருந்துச்சு, அதுல ஏதாவது அவங்க கேட்டதுல உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல, இல்ல அவங்க they will give a correction also. இல்ல இதை நீங்க இதை மீட் பண்ண முடியாது, இந்த மாதிரி டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி லாஜிக் வச்சீங்கன்னா எஸ்ஆர்எஸ்ல இருக்கிறத நீங்க இங்க மீட் பண்ண முடியாது அப்படின்னா யூ ஹேவ் டு மாடிஃபை. ஸோ எசென்சியலி ஃபார்ம் இது இட்ஸ் அ ப்ரீ ரிவ்யூ. இட் இஸ் அன் இன்ஃபார்மல் நேச்சர். இன்னொன்னு என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் ரிவ்யூ. ஒன்னு வந்து என்ன சொல்றான், வெரிஃபிகேஷன், டிசைன் வாக் த்ரூ. இன்னொன்னு என்ன சொல்றான், கிரிட்டிக்கல் ரிவ்யூ. அப்படின்னா ஈச் ஸ்டெப், அதாவது அந்த லாஜிக், இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகும், டிஸ்கவுண்ட், ஹவு யூ ஆர் ப்ரொவைடிங் எ டிஸ்கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் செக்லிஸ்ட். ஸோ அந்த எஸ்ஆர்எஸ்ல இருந்துட்டு தே வில் ஃபார்ம் அ செக்லிஸ்ட். அதாவது எஸ்ஆர்எஸ்ல இருந்து இதுக்கெல்லாம் எப்படி நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க, ஹேவ் எக்ஸப்ஷனல் கண்டிஷன் ஹேண்டில்டு, ஆல் தி ஃபார்மேட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிஸ்டம் எக்ஸிஸ்ட், டிசைன் ஸ்ட்ரக்சர் டஸ் இட் கன்ஃபார்ம் அ லோக்கல் ஸ்டாண்டர்ட், ஈச் ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபை தி நேச்சுரல் லாங்குவேஜ், லூப் terminate condition properly specified, condition in loop okay, condition if the statement is correct, nesting is proper, logic too complex, இல்ல modules highly cohesive. அதாவது நீங்க நிறைய கோஹெஷன், நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா they will ask question. ஸோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த செக்லிஸ்ட்டுக்கெல்லாம் உங்களை ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. இந்த கிரிட்டிக்கல் இது இந்த வாக் த்ரூ அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மீட்டிங், இன்ஃபார்மல் மீட்டிங். இது வந்து ஒரு செக்லிஸ்ட்டை வச்சுட்டு அந்த டீம் வந்து will ask questions, அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு நீங்க சொல்லணும். ஸோ this an 8.2 verification. And another one detailed designல பாத்தீங்கன்னா there are a lot of metrics available. அதாவது நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதனோட ஃபர்ஸ்ட் மெட்ரிக் என்னங்கிறனா சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ வாட் இஸ் மெட்ரிக்ஸ்? இட்ஸ் அ ரூல் ஃபார்ம். After detailed design, logic of the system, the data structure is largely specified. What is metrics? One second. During detailed design, all the metrics covered during the system are applicable and useful with the logic modules available. So metrics la rendu irukku, traditional metrics, complexity metrics and object oriented metrics nu irukku. So இந்த cyclomatic பாருங்க, just இது என்ன அப்படின்னா ஒரு full programக்கு காம்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேல போனீங்கன்னா உங்களோட லைன் ஆஃப் கோட் ஜாஸ்தி. இந்த cyclomatic complexity ரூல் பாருங்க, V of G equal to E minus N plus 1. So what is N is a node, E is a edge, B is a connected component, WG is a cyclomatic complexity. So ஒரு ப்ரோக்ராமுக்கு அந்த cyclomatic complexity, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சி கோடிங் இருக்கு அப்படின்னா அதுக்கு cyclomatic complexity போட்டு அந்த cyclomatic complexity பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் எவ்வளோ, அதாவது உங்க அந்த நீங்க சொன்ன லாஜிக்க அந்த நோட்ஸ்க்கு அப்ளை பண்ணி 10 இஸ் இஸ் என்ன சொன்னா இஸ் அ எட்ஜ், N is a node, T is a connected component. So what is the cyclomatic complexity? 4. Okay, va? So they will check. இது ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு மேல போனீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ அதனால யூ ஹேவ் டு ரீவெரிஃபை இட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. இது ஒரு சிம்பிள், இது வந்து நார்மல் நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட மெட்ரிக்ஸ். இது மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் மெட்ரிக்ஸ் ஃபார் டெப்த் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், கொஹிஷன், அந்த கப்ளிங்க்கு என்ன வேல்யூ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், டெப்த் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து 6 தான் இருக்கணும் அப்படிமா. 6க்கு மேல போனீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். புரியுதா? ஸோ அதனால 6 லெவலுக்கு மேல நீங்க போகக்கூடாது. அப்படி சம்டைம் 6 லெவலுக்கு மேல இருந்ததுன்னா அது டீகம்போஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் மெட்ரிக்ஸ் அவைலபிள் இன் டீடைல் டிசைன். யூ ஹேவ் டு செக் வித் தி மெட்ரிக்ஸ். ஸோ அந்த மெட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி அந்த டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் ஆர் ஸ்மால் இதுதான். ஏன்னா உங்க யூனிட்ல வந்து ஜஸ்ட் டீடைல் டிசைன் சொல்லியிருக்காங்க. இந்த 8th சாப்டர் பங்கஜ் ஜலோட்ல இருந்து ஒரு கோ த்ரூ பண்ணுங்க.
இதுல மேபி என்ன கொஸ்டின் வரலாம், பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் டீடைல் டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வாட் இஸ் டீடைல் டிசைன். ஸோ டீடைல் டிசைனை நீங்க என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டிசைன் பிடிஎல். பிடிஎல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ராசஸ் டிசைன் லாங்குவேஜ்னு இருக்கு, அதுல ஜஸ்ட் ஒரு சின்டாக்ஸ் லைக் அல்காரிதம் மாதிரி யூ ஹேவ் டு டிசைன் லைக் இந்த மாதிரி சூடோ கோடு மாதிரி வச்சு பண்ணலாம். தென் இதை சொல்லுங்க, வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அதுல 2 இருக்கு, டிசைன் வாக் த்ரூஸ், இன்னொன்று வந்து கிரிட்டிக்கல் டிசைன் ரிவ்யூஸ். கிரிட்டிக்கல் டிசைன் வாக் த்ரூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வெரிஃபை மீட்டிங் மாதிரி வச்சு அந்த டிசைன் லீடர் அல்லது ஒரு குரூப் ஆஃப் லீடர், அதர் டிசைன் லீடர் வந்து தே வில் ஆஸ்க் வித் எஸ்ஆர்எஸ் வச்சுட்டு இது எப்படி பண்ணீங்க, யூ கேன் எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்துச்சு, கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா அதை கேரி அவுட் பண்ணலாம். கிரிட்டிக்கல் டிசைன்ங்கிறது வந்து தே ஹேவ் அ ஃபார்ம், ஒரு செக்லிஸ்ட் ஃபார்ம் வச்சிருப்பாங்க. இந்த செக்லிஸ்ட் எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இந்த செக்லிஸ்ட் எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரம் எஸ்ஆர்எஸ்ல இருந்து. ஸோ அந்த 1 by 1க்கு யூ ஹேவ் டு ஆன்சர், இது எல்லாமே வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் தேர் இஸ் டீடைல் டிசைன்ல மெட்ரிக்ஸ் அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது ஓவரால் ப்ரோக்ராமுடைய டெப்த். அதாவது நீங்க ஜஸ்ட் 1000 லைன்ஸ் எல்லாம் கோடிங் போடக்கூடாது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சைக்ளோமெட்ரிக் வில் செக். இது இந்த சைக்ளோமெட்ரிக்ஸ் இது கொடுத்ததே மெக்காபி அப்படிங்கிறவர் தான் இதை சொன்னார். அதாவது லெவல் ஆஃப் டெப்த் ஆஃப் கோடிங் வந்து இதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு மேல இருந்துச்சு அதை வந்து யூ ஹேவ் டு ரீகன்சிடர், டீகம்போஸ் இட். அது மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைனுக்கு நிறைய இருக்கு. ஓகேவா, இது ஒரு 8 மார்க் கொஸ்டின் இந்த சாப்டர்ல பாத்துக்கோங்க. இது வந்து இதுல இருக்காது, இந்த யூனிட் 1 நோட்ஸ்ல இருக்காது. யூனிட் 1 வந்து ஃபங்க்ஷன் ஓரியன்டட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டடோட முடிஞ்சுச்சு. ஓகேவா, இஸ் இட் ஓகே? ஓகே சார். ஸோ லாஸ்ட் பார்ட் அந்த 4th யூனிட்ல என்னாச்சு, இது வந்து டீடைல் டிசைனுக்கு. தென் சம் IEEE ரெக்கமெண்டட் ப்ராக்டிசஸ் இன் ஃபார் சாஃப்ட்வேர் டிசைன் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு மெட்டீரியல் இல்லை, ஒரு யூடியூப் தான் இருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் இதில் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன, அதாவது சாஃப்ட்வேர் டிசைனில் டெஃபினிஷன், வேரியஸ் டைப்ஸு, அப்ஜெக்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசைனு, மாடுலாரிட்டின்னு என்ன, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிசைனு, ஃபங்க்ஷன் ஓரியன்டட் டிசைன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன். இந்த கடைசி பார்ட் மட்டும் அந்த இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். IEEE வந்து அதாவது ஒரு டிசைன்னா நீங்க ஒவ்வொரு கம்பெனியும் இஷ்டத்துக்கு டிசைன் பண்ண முடியாதுன்னு, there is some standard. Have this design description information contained, you will have all these things inside the design description information contained. It is nothing but the introduction, the design entities and design entity attributes. Apart from that, the attributes and the dependency attributes have the introduction. This particular design description here, SDD must follow this particular. ஸோ அந்த IEEE ஸ்டாண்டர்ட்ல ஒரு டிசைன் டிஸ்கிரிப்ஷன் நீங்க அதாவது அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா என்னென்ன இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஷுட் ஹேவ் இன்ட்ரோடக்ஷன், யூ ஷுட் ஹேவ் ரெஃபரன்சஸ், டிகம்போசிஷன் டிஸ்கிரிப்ஷன், அதுல மாடியூல் என்ன, அந்த மாடியூல் 1 மாடியூல் 2 how many மாடியூல்ஸ் இருந்ததுனாலும் அந்த 2 மாடியூல்குள்ள கன்கரண்ட் என்ன, லிங்க் என்ன இருக்கு, தென் டேட்டா, அந்த ஒவ்வொரு மாடியூலோட டேட்டா என்ட்ரி என்ன. So in any SDD you must have the introduction. So introductionல என்னெல்லாம் இருக்கணும்னு பாருங்க, purpose, definitions and acronyms,
Then the second part will be references. And the third one will be the decomposition description. Like what are the different modules available and what the module name and its description should be given. Then at the same time, the process decomposition can also be given. The data decomposition can also be specified. So, and in chapter deals with dependent Then on fourth one another பாத்தீங்கன்னா module. டிபெண்டன்சி இன்டர்ஃபேஸ். அந்த ரெண்டு மாடியூலோட இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு மாடியூல் இன்னொரு மாடியூலுக்கு என்ன டேட்டா மட்டும் இன்டர்ஃபேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூல் 1 மாடியூல் 3க்கு லிங்க் ஆகுது அப்படின்னா டோட்டலா மாடியூல் 1 வந்து 3க்கு எடுக்க தேவையில்லை. மாடியூல் 1ல இருந்து எந்த டேட்டா மாடியூல் 3ல லிங்க் ஆகும் அந்த இன்டர்ஃபேஸ். How one process depends on another process and how data. சார் எக்கோ அடிக்குதுங்க சார். வீடியோ எக்கோ அடிக்குதுங்க சார். ரெண்டாவதா நான் பேசுறதா? நீங்க இல்லைங்க சார், நீங்க வீடியோ ப்ளே பண்றீங்களா சார்? அந்த வீடியோ மட்டும் எக்கோ அடிக்குதுங்க சார். வேற யார் நீங்க ஏதாவது மியூட்ல வச்சிருக்கீங்களா? ஓ, ரெண்டு பிரசன்டேஷன் போயிட்டு இருக்கு. ஒன் செகண்ட். மீட்டிங் ஹோஸ்ட் பிரசன்டேஷன் இல்லையே. உனக்கு மட்டுமா? நீங்க யார் பேசுறது? எல்லாத்துக்குமே அது மாதிரி தான் இருக்கா? ஆமா சார், எல்லாருக்கும் அப்படிதான் சார் கேக்குது. ஓ சாரி. Depends on another data. Those dependencies can be specified. Then you will have all the interface descriptions, all the module interfaces and the process interfaces must be specified. Then you must have the detailed design. So these are the 6 chapters you will ஆமா சார், have. திரும்ப அதே மாதிரி தான் கேக்குது. Software design description, introduction, references, the decomposition of description. When I say description, the entire software system description. Then the dependencies between the decomposed modules and processes, and the interfaces between the modules and the process, and you will have all the detailed design description will also be specified here. So this is what you call as IEEE standard for ஓகே. இப்போ அந்த வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் IEEE ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்ஷன். அதாவது என்னன்னா, இப்போ டிசைன் வியூல டீகம்போசிஷன் அப்படின்னா அதுல என்ன ஸ்கோப் இருக்கணும், அதுல என்ன என்டிட்டி அட்ரிபியூட் இருக்கணும், அதனோட எக்ஸாம்பிள் என்ன. டிபெண்டன்சி அப்படின்னா அதனோட ஸ்கோப் என்ன, இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அதனோட ஸ்கோப் என்ன, டீடைல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா. நான் பேசுறது கேக்குது இல்லையா சார்? ரெண்டு வாய்ஸ் வருதுங்க சார். உங்க வாய்ஸும் பிளஸ் அந்த மேம் வாய்ஸும் வருதுங்க சார். Organization of STD into separate design view to facilitate information access and assimilation is given in this particular table. So for the decomposition description, what is the scope? Partitioning the system into design entities, and the entity attribute will be identification, type, purpose, function, subordinates, and example is given here, a hierarchy. இப்பப்பா இது என்னோட வாய்ஸ் மட்டும் தானே கேக்குது? எஸ் சார், உங்க வாய்ஸ் மட்டும் தான் சார். ஓகே. ஸ்கிரீன் விசிபிள்? எஸ் சார். ஓகே. அந்த 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 வீடியோ அந்த அந்த இது யூடியூப் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது போட்டு பாருங்க. ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு. ஓகே சார்.
ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இது என்ன IEEE அப்படின்னா IEEE ஆக்சுவலா என்ன உங்க யூனிட்ல என்ன இருக்கு IEEE IEEE recommended recommended practice for software design. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டிசைன்னா IEEE என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க, this is what IEEE recommend. அதாவது these things இது அதாவது இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ல. இன்ட்ரோடக்ஷன்ல பர்பஸ், ஸ்கோப், டெஃபினிஷன், அக்ரோனிம்ஸ் அந்த நீங்க இந்த எக்ஸ்பான்ஷன் எல்லாம் சொல்லிடணும், ரெஃபரன்சஸ் சொல்லியிருக்கணும், டீகம்போசிஷன் இருக்கணும், தென் ஃபோர்த் ஒன் டிபெண்டன்சிஸ் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கணும். அந்த ரெண்டு மாடியூல் என்னென்ன மாடியூலுக்கு இன்டர்ஃபேஸா இருக்கோ அந்த இன்டர்ஃபேஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தென் யூ ஷுட் ஹேவ் அ டீடைல் டிசைன். ஓகே, டீடைல் டிசைன். ஸோ இந்த டேபிளர் காலம் ஃபார் எக்ஸாம்பிள் டீடைல் டிசைன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன ஸ்கோப்பஸ், என்ன டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி இன்டர்னல் டிசைன் டீடைல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவுண்ட் லாஜிக், அதுல என்டிட்டி அட்ரிபியூட் என்ன, ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸிங், என்னென்ன டேட்டா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் லைக் எ ஃப்ளோ சார்ட் அல்லது ஒரு PDL, எதுல வேணாலும் நீங்க சொல்லலாம். PDL-ல சொல்லலாம், இல்ல ஃப்ளோ சார்ட்ல சொல்லலாம். அதை எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னதை எக்ஸ்பிளைன். இது ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்க. இது லாஸ்ட் பார்ட். அதாவது என்ன பார்ட் கொஸ்டின், IEEE ரெக்கமெண்டட் சாஃப்ட்வேர் டிசைன். இது வேற டெக்ஸ்ட் புக்ல எதுலயும் இல்ல, இந்த இதுல தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் IEEE ரெக்கமெண்டட் பிராக்டிஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டிசைன் டிஸ்கிரிப்ஷன். இது என்ன ஸ்டாண்டர்ட்னா 1016 to 1998 அதனோட நேம். ஸோ இந்த ரெஃபரன்சஸ் இது எங்கெங்க இருக்கு பாருங்க. IEEE ரெக்கமெண்டட் பிராக்டிஸ் ஃபார் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். தென் அதனோட ஸ்டாண்டர்ட் IEEE ஸ்டாண்டர்ட் என்னங்கிறனா 161.12 1990. ஸோ அதுல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா டிசைனுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். தேர் இஸ் அ ரூல். So just you can't write just a document. அந்த ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதுவும் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். இதுல இருந்து போயிடலாமா? 3rd யூனிட் அண்ட் 4th யூனிட் சொல்லிட்டா நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் 4th யூனிட் எழுதிக்கிறீங்களா? Unit 4. Unit 4, 1 mark. What is software design? இது எழுதலாம், இல்ல இந்த டயக்ராம் போடலாம். What is software design? இந்த டயக்ராம் 1 mark. What is software design or what is software design process? இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 1 mark or 5 mark கொஸ்டின் வாட் இஸ் டிசைன், சாஃப்ட்வேர் டிசைன் எழுதுனா கூட யூ கேன் எக்ஸ்பேண்ட். ஸோ அடுத்த 5 mark கொஸ்டின், பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ். இது எப்படி நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா குயிக்கா நம்ம எக்ஸாம் வர்றதுனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறேன், அதை நீங்க கரெக்டாக படிச்சுட்டு வாங்க. Then 8 mark question, briefly explain the characteristics of a software design. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வரைக்கும் இந்த எக்ஸ்பிளைன்மெண்ட், இந்த டிசைன் பிரின்சிபல்ஸ் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ஷன், ஹைடிங், டீகம்போசிஷன், ஸ்ட்ராட்டஜி, மாடுலாரிட்டி, மாடுலர் டிசைன். 8 mark question. Then another 5 mark question, what are all the design strategies? Briefly explain design strategies. இதுல டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் ரெண்டு எக்ஸ்பிளைன் வித் டயக்ராம். இது 5 mark or maybe sometime 8 mark. Okay? Yes sir. Then what is design modularity? Briefly explain what is design modularity. Then இது கண்டிப்பா கேட்பேன் இந்த கொஸ்டின். Briefly explain design methodology in detail. Briefly இது 8 mark question கண்டிப்பா 4th யூனிட்ல கேட்பேன். எல்லாரும் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இட்ஸ் an important. ஸோ அதில் ஃபங்க்ஷன் ஓரியன்டட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்,
ஸோ அகெயின் இதுக்கெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும், இந்த யூனிட்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த டயக்ராம் மஸ்ட், இதை போட்டுட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த டயக்ராமையும் இந்த யூனிட் 1ல இங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சுல்ல, இந்த டயக்ராமையும் போட்டுட்டு தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும். புரியுது? அப்பதான் இங்க வேற 8 மார்க்னா 4 பேஜஸ் கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் மந்த்லி டோட்டல் ஒரு 3-4 பேர் தவிர்த்து மீதி எல்லாமே பாஸ் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி எழுதினீங்கன்னா. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் 2 பேஜ் கண்டிப்பா எழுதிருக்கணும். இது நான் நோட்ஸும் கொடுத்துட்டேன், எந்த டயக்ராம் போடணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கப்புறமும் நீங்க படிச்சுட்டு வரலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2 டயக்ராம் போட்டுக்கோங்க. இப்போ நான் கேட்ட இந்த டிசைன் மெத்தடாலஜிஸ்ன்னு சொன்னா அந்த 2 டயக்ராம் போட்டாலே 1 பேஜ் வந்துடும். அப்புறம் இந்த ரெண்டையும் ஸ்டார் போட்டு எடுத்துனே ஸ்டார் போடாத, தியரி சொல்லிட்டு ஃபங்க்ஷன் ஓரியன்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் என்ன, தென் ஃபங்க்ஷன் ஓரியன்டட் எக்ஸ்பிளைன் பண்ணு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் எக்ஸ்பிளைன் பண்ணு. இதுக்கு ஃபர்தர் நோட்ஸ் இதை இங்க பாரு, இது ஃபர்தர் நோட்ஸ் இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இதுல இருந்து அங்க ஷார்ட் பண்ணிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் நோட்ஸ் இதுல பாத்துக்கோ. புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். அடுத்த 8 மார்க் கொஸ்டின் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் டீடைல் டிசைன். இல்ல இதுல 5 மார்க் ஏதாச்சும் கேட்கணும்னா வாட் இஸ் பிடிஎல் இன் டீடைல் டிசைன், அண்ட் 5 மார்க்ஸ் கேட்கணும்னா சம்டைம்ஸ் இதுவும் கூட கேட்கலாம். வெரிஃபிகேஷன், டிசைன் வெரிஃபிகேஷன், எக்ஸ்பிளைன் வெரிஃபிகேஷன் 5 மார்க் ஆர் 8 மார்க். டிசைன் வாக் த்ரூஸ் அண்ட் கிரிட்டிக்கல் டிசைன் ரிவ்யூ. இந்த ஹெட்டிங் கண்டிப்பா இருக்கணும் இதுல. தென் செக்லிஸ்ட் வச்சு பண்றேன்னு சொல்லலாம். 5 மார்க் கொஸ்டின். இல்ல மேபி another 5 மார்க் கொஸ்டின் வாட் இஸ் மெட்ரிக்ஸ் இன் டிசைன், how to use metrics, அல்லது வாட் இஸ் மெட்ரிக்ஸ். இது மோஸ்ட்லி அப்படி கேட்க மாட்டான். briefly explain detail design process. Then another one 8 mark or 5 mark question இந்த யூடியூப்ல இருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு நோட்ஸ் இருந்ததுன்னா நான் அனுப்பிச்சுடுறேன். what is IEEE standard, IEEE recommended practice for software design. ஸோ இதுல இருந்து இந்த யூடியூப் வீடியோல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு இது ஒண்ணும் இல்லை, அந்த டெம்ப்ளேட்ஸ் சொல்லி இந்த டெம்ப்ளேட் பிரகாரம் டிசைன் இருக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, இந்த டெம்ப்ளேட் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஸ்டாண்டர்ட். யாரும் இப்பதான் கிளாஸ்க்கே வரான். இளைய பிரசன்னா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்ப்ளேட், இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் தான் டெம்ப்ளேட். பாருங்க, அந்த IEEE ஸ்டாண்டர்ட் இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், பர்பஸ், ஸ்கோப், ஓவர் வியூ, ரெஃபரன்ஸ் மேனுவல் எல்லாமே இருக்கணும், சிஸ்டம் ஓவர் வியூ, சிஸ்டம் ஆர்கிடெக்சர், டேட்டா டிசைன் இந்த டெம்ப்ளேட்ல தான் இருக்கணும். எங்க கலாமணி சொல்லு, என்னென்ன கொஸ்டின் நான் சொன்னேன் இப்போ 4th யூனிட்ல? சார், வாட் இஸ் சாஃப்ட்வேர் டிசைன், briefly software design process, characteristics of good software design, design strategies, design modularity, design methodology, detail design, PDL detail design, design verification, metrics, IEEE recommended practice. ஓகே. ஸோ இதுல 5 மார்க்ஸ் 1 வேர்டு நீ எது வந்தாலும் அது ஃபில்லிங் தி ஃபிளாங்க்ஸ் தானே, அதுல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5 மார்க்ஸும் 8 மார்க்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 8 மார்க் கொஸ்டின் என்ன கண்டிப்பா கேட்பான்னு சொல்லியிருக்கேன், டிசைன் மெத்தடாலஜிஸ் கண்டிப்பா இருக்கும். அது போக இன்னொரு 8 மார்க் கொஸ்டின் இருக்கும், அது என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? இது டீடைல் டிசைனா இல்ல இந்த இதுவா, அந்த டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸா, சும்மா ஜஸ்ட் ஹெட்டிங்ஸ் தான், அது எல்லாமே ஹெட்டிங்ஸ் தான். அதுல நீங்க வச்சு எழுதிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு இது வச்சுக்கோங்க. 3rd யூனிட்டுக்கு சொல்லவா? ஓகே சார். என்ன சொன்னாலும் நான் இதைத்தான் எழுதுவேன் சார்னு சொல்லுவீங்க. நம்ம சொல்றது நம்ம கடமை, அதனால சொல்லி. ஸோ 3rd யூனிட் ஒன்லி இந்த சாப்டர் இது மட்டும்தான். புரிஞ்சுதா? இது பிரிண்ட் அவுட் போட்டீங்க இல்லையா? 3rd யூனிட் உங்ககிட்ட பிரிண்ட் அவுட் இருக்கு. 4th யூனிட்டுக்கு வந்து இந்த இதையும் போட்டுக்குங்க. இந்த 16 பேஜ் இது பத்தாது. இதுக்கு கூட வந்து டெக்ஸ்ட் புக் கூட இந்த 5th சாப்டர் ராஜீவ்மாலும் 4th சாப்டர்ல 8th சாப்டர்ல பங்கஜ் ஜலோட் ரெண்டையும் போடுது. அதாவது 4th யூனிட்டுக்கு இந்த 16 பேஜ், இதுக்கு அடிஷனலா வந்து இதுல ஒரு எவ்வளவு பேஜ் இருக்கு, இது ஒரு 27 பேஜ் 5th சாப்டர், தென் இதுல ஒரு 20 பேஜ், இது 4th யூனிட். கண்டிப்பா ஜெராக்ஸ் போட்டு படி, PDF வச்சு பார்த்துட்டு இருக்காத. ஸோ இது நோட் பண்ணிக்கிறியா கலாமணி? சரிங்க சார். ஓகே. இதுல என்னென்ன கொஸ்டின்? 5 marks. What are the responsibilities of software project manager? Then 8 mark project planning. Briefly explain project planning.
அதில் இந்த SPMP டாக்குமெண்ட் பற்றி சொல்லணும். Then explain any two metrics for software project estimation. அல்லது briefly explain the metrics of software project estimation. 8 mark. இல்லை தனியா கேட்டா what is LOC 5 mark question. இன்னொன்னு என்ன பார்த்தோம்? LOC ஒன்று, ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஒன்று. தனியா கேட்டா 5 marks. இல்லை இது ஒரு 8 mark question தான் கேட்பாங்க. ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின்லையும் கூட கேட்டிருந்தாங்க. Briefly explain any two metrics in software project estimation. Then 8 mark கேட்டா briefly explain the estimation techniques. Maximum இது வந்து ஃபுல்லா கேட்க மாட்டாங்க. either empirical கேட்கலாம் 8 mark. Okay. Empirical estimation 8 mark or 5 mark. இந்த கொக்கோமோ இந்த அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3rd யூனிட்ல 4th யூனிட்ல சொன்ன மாதிரி இது கண்டிப்பா கேட்டிருக்கேன். கொஸ்டின் எடுத்துட்டேன். briefly explain the COCOMO heuristic estimation techniques in detail with an example. வராப்பா ஒரே நிமிஷம். with an example. இந்த எக்ஸாம்பிளோட ஓகேவா? அந்த 3 இன்டர்மீடியேட் அந்த இது 8 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருக்கேன். இது ஒரு 2 8 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டேன். டிசைன் மெத்தடாலஜி ஒன்று, கொக்கோமோ மாடல் ஒன்று. 3rd யூனிட்ல ஒரு 8 மார்க், 4th யூனிட்ல ஒரு 8 மார்க் இது கேட்டிருக்கேன். தென் another one 8 மார்க், இதுவும் யூனிவர்சிட்டியில கண்டிப்பா கேட்டுவோம். briefly explain the Hasslated software science analytical. தென் இது எல்லாமே ஒரு 8 மார்க் ஆர் 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க்ல இந்த நார்டன்ஸ் ஒர்க் என்ன, ஸ்டாஃபிங் லெவல் எஸ்டிமேஷன்ல இந்த கர்வ் புட்டன்ஸ் ஒர்க் என்ன, 5 மார்க் கொஸ்டின்ஸ். தென் another 8 மார்க் ஷெட்யூல் briefly explain. இது வந்து 5 மார்க் கொஸ்டின் ஷெட்யூலிங். இதுவும் 8 மார்க்கும் கேட்கலாம், 5 மார்க்கும் கேட்கலாம். அது ஷார்ட் பண்ணிக்கோங்க. 8 மார்க்னா ஷார்ட் பண்ணிக்கோ, சாரி 5 மார்க்னா 8 மார்க்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. ஷெட்யூலிங்ல இது W ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இது ஒவ்வொன்றும் தனித்தனியா கேட்கலாம்ப்பா. இல்ல மொத்தமா கேட்டானா எல்லா ஹெட்டிங்கையும் போட்டு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிடு. பட் இதுல another 8 மார்க் இந்த CPM கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், கிரிட்டிக்கல் பாத் ஆர் PERT சார்ட். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஆர்கனைசேஷன் ஆஃப் a team structure, how your team will be organized. Then another 5 mark staffing, explain good software engineer. Who is good software engineer? Then how to handle risk, 5 mark or 8 mark. Then final question 5 mark or 8 mark, briefly explain configuration management in software requirement. SRS la first unit la ஒரு configuration பார்த்தா இங்க ஒரு configuration ரெண்டும் சேம் தான். நீங்க கலாமணி சொல்லு கொஸ்டின் எல்லாம். The responsibilities of software project manager, project planning, 2 metrics for project size estimation. அதுல function point இருக்கணும், LOC இருக்கணும் சார். Project estimation techniques, briefly COCOMO model detail with an example. Halstead software science, staffing, Putnam work, scheduling, critical path method, CPM method sir. Organization of team structure, good software engineer, how to handle risk, software configuration management in SRS sir. Okay, very good. படிச்சிடலாமா? ஓகே சார் படிச்சிடலாம். ஓகே, கண்ணுல உங்களை தான் மற்றவங்களாம் பேச இருக்கீங்களா? சங்கர்? எஸ் சார் படிச்சிடலாம். ஓகே, ஸோ Tuesday second monthly test portion AAC unit 3 and unit 4. ஓகே ஓகே சார். ஓகே சார். 2 கொஸ்டின் சொல்லிட்டேன். டிசைன் மெத்தடாலஜி, கொக்கோமோ மாடல் 2 8 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டேன். மீதி 5 மார்க்ஸ் 1 வேர்டு மட்டும் பார்த்துட்டு வாங்க. 4th யூனிட் ஜெராக்ஸ் போடுங்க. புரியுதா? மண்டே காலேஜுக்கு வரும்போது ஜெராக்ஸ் போட்டு வா. அது அஜய்ல கொடுத்து, ஓகேவா அழகிரி? ஓகே சார். ஓகே சார். அதை கொடுத்து எல்லாரும் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. 5th யூனிட் நம்ம Thursday Friday பிஃபோர் மாடலுக்கு முன்னாடி எதர் ஆன்லைன் கிளாஸ் இல்லை நம்ம டைம் கிடைச்சதுன்னா 5th யூனிட், அது சின்ன யூனிட் தான், அது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி தான், அதை பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே சார். எனி டவுட்? நோ டவுட் சார். Okay, can we quit?
ஓகே, பை. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir.